உங்களுக்கு ஒரு வேலை தேவைப்படுது, இல்லைன்னா கொஞ்சம் பணம் அவசரமாக தேவைப்படுது. அப்போது நீங்கள் கடவுள்கிட்ட எப்படி கேட்பீங்க? கடவுளே ப்ளீஸ் எனக்கு இந்த வேலை மட்டும் கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும், இந்த வேலை கிடச்சிச்சின்னா உனக்கு பால் கூட எடுக்கிறேன் அப்படின்னு வேண்டுதல் வைப்பீங்க. இல்லைன்னா தேங்காய் பழம் உடைக்கிறேன் அப்படின்னு வேண்டுதல் வைப்பீங்க. இந்த மாதிரி கடவுள்கிட்ட ப்ளீஸ் கடவுளே அப்படின்னு கெஞ்சி கெஞ்சி கேட்குறப்ப கடவுள் உங்களுக்கு கொடுத்துருவாரா அந்த வேலையை? கண்டிப்பாக கிடையாதுங்க. ஏன்னா மேனிஃபெஸ்டேஷன் எப்படி பண்ணுனா நம்மளுக்கு கிடைக்குன்றதை நம்ம இன்னும் வரையும் புரிஞ்சுக்காமல் இருக்கோம். எப்பயுமே ஒரு பொருள் நம்மளுக்கு வேணும்னு நினச்சா அந்த பொருள் நம்மக்கிட்ட இருக்குன்னு நம்ம முழுசாக நம்பணும். ஆமாங்க, நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா அந்த பொருள் மேலே நம்மளுக்கு ஆவல் அதிகமாக இருக்காது. இப்போ கடவுள்கிட்ட எனக்கு இந்த வேலை கிடைச்சதுக்கு கடவுளே ரொம்ப நன்றி அப்படின்னு நீங்கள் சொல்லி நீங்கள் ப்ரேயர் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு அந்த வேலை கண்டிப்பாக கிடைச்சிரும். அதை விட்டுட்டு கடவுளே ப்ளீஸ் எனக்கு அந்த வேலை கிடைச்சா நல்லாயிருக்கும், அந்த வேலை கிடைச்சா நான் பால் கூட எடுக்கிறேன், பன்னீர் கூட எடுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ப்ரேயர் பண்ணிங்கன்னா அந்த வேலை இன்னும் உங்களுக்கு தூரமாக தான் போகும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கே சொல்கிறேன். ஒரு பட்டாம்பூச்சி இருக்குது மரத்தில். அந்த பட்டாம்பூச்சியை பிடிக்கணுன்ட்டு நீங்கள் போகிறீங்க. அந்த பட்டாம்பூச்சி உங்களை பார்த்துட்டு நீங்கள் பிடிக்க வரீங்கன்னு அது கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. அப்போ என்ன செய்யும்? அந்த பட்டாம்பூச்சி ஓடிக்கிட்டே இருக்கும், ஐயோ நம்ம அவங்கக்கிட்ட மாட்டிக்கிறோமோ அப்படின்ட்டு. ஆனால் அதே பட்டாம்பூச்சியை நீங்கள் பிடிக்கணுன்னு உங்கள் மைண்டு செட் பண்ணிவிட்டு ஒரு பூவை மட்டும் நல்லா நீங்கள் பக்கத்தில் வச்சிங்கனாலே போதும், அந்த பட்டாம்பூச்சி உங்கள் பக்கத்துலேயே வந்துடும். இதுதாங்க நம்மளோட வாழ்க்கையில் நம்ம மாற்றக்கூடிய விஷயங்களும். எந்த ஒரு பொருளையுமே தேடி போகக்கூடாது. அந்த பொருள் வர்றதுக்கு நம்ம என்ன முயற்சி செய்யணும் அதை மட்டும் நம்ம முடிவு செஞ்சுட்டா போதும், நம்மக்கிட்ட அந்த பொருள் கண்டிப்பாக வந்தடையும். அதனால் எந்த ஒரு பொருளுமே சரி, எந்த ஒரு வேலையும் சரி, எந்த ஒரு பதவியுமே சரி நம்ம கிட்ட இருக்குன்னு நம்ம முழுசா நம்பணும். நம்மளுக்கு அது கிடைச்சிருக்குன்னு நம்ம மனசுல ஆணித்தனமா நம்பினாதான் கண்டிப்பா அது நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நம்பினா நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்றது கிடையாதுங்க. இது எல்லாத்தையும் நம்ம நம்புகிறோம் நம்ம கிட்ட இருக்குன்னு. அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணணும்? நம்ம நன்றி உணர்வாக இருக்கணுங்க. நன்றி உணர்வாக இருக்கணும்னா இப்போ உங்களுக்கு ஒரு கார் வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க. அப்போ நீங்கள் என்ன மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுவீங்க? இந்த கார் கிடைச்சதுக்கு நன்றி அப்படின்னு தான் எல்லாருமே மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுவோம். இதை எழுதுனா போதுமா, நம்மளுக்கு கிடைச்சிருமா, நம்ம நன்றி உணர்வோடு இருக்கிறோன்னு சொல்கிறோம்? கிடையாதுங்க. இதை மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறப்ப எப்படி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும்னா, இந்த கார் வாங்குறதுக்கான தகுதிகளை எனக்கு உருவாக்குனதுக்கு நன்றி அப்படி தான் எழுதணும். அப்படி எழுதினாதான் அந்த கார் வாங்குறதுக்கான தகுதிகள் நம்மளுக்கு வரும். அதனால் எப்பயுமே நம்ம கார் வாங்கணும் அப்படின்னு எழுதக்கூடாது. நம்ம கார் வாங்குறதுக்கான தகுதிகள் நம்மிடம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணுங்க. அந்த மாதிரி தான் எல்லா விஷயங்களுக்குமே சரி. ஒரு ஜாப்பாக இருக்கட்டும் சரி, ஜாப் கிடைத்ததற்கு நன்றி அப்படின்னு எழுதாமல் இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு என்னோட தகுதிகளை நான் வளர்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு நன்றி சொன்னீங்கனாலே போதும், உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். இந்த நன்றி உணர்வோடு இருந்தால் எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. இதற்கான வாய்ப்புகளை நம்ம உருவாக்கிடணும். இந்த நன்றி உணர்வு தான் நம்மளுக்கு வாய்ப்புகளை தரப்போகுதுன்னே சொல்லலாம். ஆமாங்க, இப்போ நம்ம கார் வாங்கினதுக்கு நன்றின்னு எழுதாமல் இந்த கார் வாங்கினதுக்கு நன்றின்னு சொல்லாமல் இந்த கார் வாங்குறதுக்கான என்னோட சூழ்நிலைகளையும் என்னோட வசதிகளையும் உருவாக்குனதுக்கு நன்றின்னு தான் நம்ம எழுதுகிறோம். அதனால நம்மளோட சூழ்நிலைகள் நம்மளோட வசதி வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கு நன்றின்னு சொல்கிறப்பே ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட தரமும் உயரமாகும். அதுக்கேற்றாற் போல் நம்மளோட வாய்ப்புகளும் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த வாய்ப்புகள் வந்துருச்சு. இந்த வாய்ப்புகள் வந்த பிறகு நம்மளோட மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே சக்ஸஸ் ஆயிருமா அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு டவுட் ஆகும். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணுறீங்க, ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணுறீங்க. இந்த பிரியாணி ஆர்டர் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆர்டர் போட்டீங்க. ஆர்டர் போட்டு 1 hour கழித்து இது வந்துடும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கடுத்து நீங்கள் உங்களோட வேலைகளை பார்க்க போயிடுவீங்க. ஆனால் இதுக்கு இடையில நீங்கள் போட்ட ஆர்டர் வருமா வராதா அப்படின்னு ஒரு டவுட் உங்களுக்கு இருக்குமா? கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நீங்கள் ஆர்டர் போட்டீங்க, பே பண்ணிட்டீங்க, கண்டிப்பாக வந்துடும் உங்களுக்கு மனசார தெரியும். பே பண்ணலைனாலும் கேஷ் ஆன் டெலிவரினாலும் உங்களுக்கு வந்துடும், உங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கும். அதை வச்சு நீங்கள் சின்ன டவுட் கூட பட மாட்டீங்க. இதே மாதிரி தாங்க நம்மளோட வாழ்க்கையும். நம்மளோட மேனிஃபெஸ்டேஷனில் நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறப்ப நம்ம என்ன சொல்லி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறோமோ அது கண்டிப்பாக நடக்கணும், நம்ம முழுசாக நம்பணும். அப்படி நம்பினாதான் யூனிவர்ஸ் கண்டிப்பாக நம்மளுக்கு கொடுக்கும். அதை விட்டுட்டு யூனிவர்ஸ் கண்டிப்பாக கொடுக்குமா, நான் எழுதுனேன் இந்த மாதிரியெல்லாம் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறேன் நீங்கள் சொல்கிற மாதிரி இதெல்லாம் நடக்க சான்ஸ் இருக்கா, இருந்தாலும் சொல்கிறீங்கன்றதுக்காண்டி நான் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதுனீங்கன்னா அது கண்டிப்பாக நடக்காது. ஏன்னா நீங்கள் மனசார முழுசாக நம்பணும்.
உங்களுக்கு அது நடக்கும், யூனிவர்ஸ் உங்களுக்கு நடத்தி கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் நம்பினாதான் கண்டிப்பாக அது நடக்கும். உங்களோட நம்பிக்கையோட வெளிப்பாடு தான் யூனிவர்ஸோட பிரதிபலனே. அதனால் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நம்புறீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னே அர்த்தம். அதனால் எந்த ஒரு விஷயத்தையுமே நம்பிக்கையாக முழுசாக உங்களோட மனதார நீங்கள் பண்ணாலே போதும், அந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். உங்களோட எல்லா ஆசைகளையும் யூனிவர்ஸ்ட்ட சொல்லுங்கள், கண்டிப்பாக அது நடத்தி கொடுக்கும். அது உங்களுக்கு உண்மையான ஆசைகளாக இருந்தால் அது கண்டிப்பாகவும் நடக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.